பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முத்துவும் மீனாவும் மொட்டை மாடியில் நின்று பேசிட்டு இருக்காங்க. முத்து இருந்துக்கிட்டு ரோஹிணி வந்து மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கா. அப்பா வந்து ஜெயிலுக்கு போனாங்க, மாமா வந்து தலைமறைவானாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா 15 லட்ச ரூபா அமௌண்ட் அனுப்புனாங்கன்னு வந்து மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கா. மீனா உனக்கு சந்தேகம் வந்தது தானே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இனி என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றாங்க. இதை வந்து ரோஹிணி வந்து கீழே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ரோஹிணி வந்து மனசுக்குள்ளேயே இது எப்படியாவது வந்து பிரச்சனை வராமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடறாங்க. அடுத்து விஜயா வந்து அண்ணாமலை கிட்ட ஸ்ருதி வந்து ரவியை வந்து வாடா போடான்னு சொல்லி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அண்ணாமலை இருந்துக்கிட்டு உன் வேலையை பாரு, அவங்க என்னவோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்றாங்க. விஜயாவும் கம்னு போய் உட்காந்துடுறாங்க. எல்லாரும் ஹாலில் இருக்கும்போது ரோஹிணிக்கு வந்து மலேசியா மாமா கால் பண்ணிடுறாங்க. வீடியோ கால் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. மீனாக்கு வந்து சந்தேகமா தான் இருக்கும், நம்ம நேற்று பார்த்தோமே இப்போ வந்து மலேசியால இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து வாங்கி பேசுறாங்க. விஜயா இருந்துக்கிட்டு ரோஹிணி அவங்க அப்பா எப்போ வெளியில வருவாங்கன்னு சொல்லி கேட்க 1 மாசத்துல வந்துருவாங்கன்னு சொல்ல ரோஹிணிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடும். அடுத்து முத்து வந்து கேட்குறாங்க மீனா கிட்ட, என்ன யார் வீடியோ காலில் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரோஹிணியோட மாமா தான் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் முத்துக்கு வந்து சந்தேகமா தான் இருக்கும். முத்து வந்து வாங்கி வீடியோ காலில் பேசிட்டு இருக்காங்க. நீங்க துபாயில வந்து எந்த அட்ரஸ்ல இருக்கீங்கன்னு சொல்லுங்க, என்னோட ஃப்ரெண்டு வந்து டிரைவரா அங்கதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் மலேசியா மாமா வந்து பயங்கரமா முழிச்சிட்டு இருக்காங்க. ரோஹிணி வந்து முத்து கிட்ட இருந்து போன் வாங்கிட்டு பேசிட்டு போனை வச்சிடறாங்க. எப்படியாவது வந்து கண்டுபிடிச்சிருவாங்களோ என்னமோ அப்படின்னு சந்தேகம் வந்துடும். மீனாவும் முத்துவும் ரூம்ல போய் பேசிட்டு இருக்காங்க. மீனா இருந்துகிட்டு நான் தான் வந்து தப்பா பார்த்துட்டேன் போல அப்படின்றாங்க. முத்து இருந்துகிட்டு இல்ல மீனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இப்பதான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்றாங்க. நீ வந்து நேத்து ரோஹிணி கிட்ட வந்து மாமாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இன்னைக்கு வந்து வீடியோ கால் பண்றாங்க இல்லையா, அதனாலதான் எனக்கு வந்து சந்தேகமா இருந்துச்சு. இப்ப நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நான் எப்படியாவது வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றாங்க. ரோஹிணி போயிட்டு வித்யா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. வீடியோ கால் பண்ணதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து மலேசியா மாமா வந்துடுறாங்க. எப்படியோ ஒண்ணு, ஆனா என்னைக்காவது உண்மை வந்து தெரிய போகுது, அன்னைக்குதான் நீங்க மாட்ட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ரோஹிணி இருந்துகிட்டு எனக்கும் மனோஜுக்கும் ஒரு குழந்தை பிறந்தாதான் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் மனோஜ் வந்து என்னை விட்டுட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஸ்ருதி வந்து ரவி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன், ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை தூக்கிட்டு 3 கிலோமீட்டர் நடந்து போனாங்க, இதுதான் லவ் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது ஸ்ருதி வந்து ரவி கிட்ட என்னையும் தூக்கி நடங்க அப்படின்றாங்க. ரவி வந்து ஸ்ருதியை தூக்கிட்டு நடந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஸ்ருதி இருந்துகிட்டு நீங்க ஹால்லே தான் இதை வந்து 3 தடவை சுத்தி வரணும் அப்படின்றாங்க. ரவியும் இதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல முத்து மீனா வந்து பாக்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஸ்ருதி வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்குது. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.